சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி சொல்கிறார், இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அருகதை இல்லைங்கிறார். எனக்கு அருகதி இருக்குது, உங்களுக்கு அருகதி இருக்குதா என்று தெரியல. ஏன்னா இது மாநில அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் தான், இது மத்திய அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் அல்ல. மாநில அரசு தான் தகுதியான டிஜிபிகள் பணியாற்றக்கூடிய டிஜிபிகளை தேர்வு செஞ்சு மத்திய தேர்வாணைய அனுப்பப்பட்டிருக்குது. மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கே அந்த குழு, நான் சொன்ன இவர்களெல்லாம் இடம்பெற்ற குழு தான் இங்கே அமைச்சிருக்குது. இப்போ என்னன்னா, இந்த 3 பேரும் இவர்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள் என்று கருதி தான், கைப்பாவையாக இந்த அரசுக்கு செயல்பட மாட்டார்கள் என்று கருதி தான் இது வரைக்கும் டிஜிபி நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை. இதுதான் உண்மை. ஒரு சட்டத்துறை மந்திரி தவறா இப்படி பேட்டி கொடுப்பது வெட்கக்கேடான விஷயம். இப்படிப்பட்ட மந்திரியில் இருந்து அந்த நாடு எப்படி உருப்படியாகும்? உண்மை செய்தி மக்களுக்கு சொல்ல வேணும். ஏன்னா நாட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காரு சட்டத்துறை மந்திரி. இதெல்லாம் சட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்படுது. அதே போல் இன்றைய தினம் முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி, இந்த சாகுபடி செய்த விவசாயிகள்லாம் தங்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்து விற்பனை செய்கின்ற சூழல் இருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த அரசு மெத்தனமாக நடந்து கொண்ட காரணத்தினால், அலட்சியமாக நடந்து கொண்ட காரணத்தினால தான் இந்த விவசாயிகள் துன்பத்திற்கு காரணம். இதை உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன். நான் 17/10/2025 சட்டமன்றத்தில் பேசின பேச்சு கருத்து ஆதாரத்தோடு சொல்கிறேன். அதை கூட தம்பி இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், இதை எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒன்றா கொடுங்க. 7 இருக்குது. நான் அன்றைய தினமே சட்டமன்றத்தில் சொன்னேன். ஏன்றைக்கு ஏற்கனவே விவசாயிகளுக்கு அரசாங்கத்துக்கு, ஏன்னா ஒரு திறமையான அரசாங்கமாக தெரியும், இதுதான் பொம்மை முதலமைச்சர் ஆளுகிறாங்களே தமிழ்நாட்டை. இன்றைக்கு 6 லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டத்திலே குறுவை சாகுபடி பயிர் செஞ்சிருக்கிறாங்க. அந்த 6 லட்சம் சாகுபடி செய்யப்பட்ட அந்த நிலத்தில் குறுவை சாகுபடி விளைச்சல் எவ்வளவு இருக்குது என்று அதிகாரிகளுக்கு தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது முன்கூட்டியே திட்டமிட்டு விவசாயிகள் அறுவடை செய்ய விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்தவுடன் உடனடியாக அதை நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டது, அந்த பிரச்சனை வந்திருக்காது, தொடர் மழையில் நனைஞ்சிருக்காது. ஆனால் இந்த அரசு முறையாக விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யலை. அதனால தான் விவசாயி பாதிக்கப்பட்டாங்க. முழுக்க இந்த விடியா திமுக அரசுடைய அலட்சியத்தால் தான் இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்க மாட்டாங்க, யாரையும் கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் தெளிவாக பேசியிருக்கிறேன். அதுக்கு பிறகாவது இவர் நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அதுவும் எடுக்கலை. இன்றைக்கு 15 நான் நேரடியாக விவசாயிகளை போய் அந்த விவசாயிகளை சந்தித்து அவளுக்கு என்ன பிரச்சனை என்று அவள் நேரடியாக விசாரிக்கின்ற பொழுது அவள் விவசாயிகள் சொன்னாங்க, உங்களுடைய பத்திரிகையாளர் ஊடக நபர்கள் அத்தனை என்னோடய வந்தாங்க, எல்லா பத்திரிகையும் ஊடகமும் எல்லாம் என்னோட தான் வந்தாங்க, எல்லாம் செய்தியெல்லாம் சேகரித்தாங்க. அப்படி விவசாயிகள் சொன்னாங்க, 15 நாட்களாக நான் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யலை. ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்லெல்லாம் நேரடி கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வச்சுருக்குது. அதையும் அங்கிருந்து கொள்முதல் நிலையத்திலிருந்து குடோனுக்கு எடுத்து செல்லலை. அதனால் நேரடி கொள்முதல் செய்யப்படலை. அதோடு தேவையான அளவுக்கு எடை போடுகின்ற ஆட்கள் நியமிக்கலை. போதுமான அளவுக்கு அந்த நெல் மூட்டைகள்லாம் கொண்டு செல்வதற்கு லாரிகள் அமர்த்தப்படலை. ஏன்னா லாரிகள்லாம் நாங்கள் இது விசாரிக்கும் போது எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே எங்களுக்கு நாங்கள் நெல் மூட்டைகளை எடுத்து சென்றதுக்கு அந்த வாடகையெல்லாம் பாக்கி இருக்குது, டீசலுக்கு கூட பணம் கொடுக்கல. இன்னும் நேரடியாக எல்லா தொலைக்காட்சியிலையுமே திறந்த எல்லா தொலைக்காட்சியும் இதை படம் பிடிச்சாங்க, சேகரித்தாங்க. இதுதான் உண்மை நிலை. அப்படி 15 நாட்கள் தொடர்ந்து விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் தொடர் மழையில் அந்த நெல் மணிகள் நனைந்து முளைத்திருக்காது, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்த பாதிப்புக்குள்ளானது இந்த அரசாங்கம் கவனக்குறைவு, அலட்சியம். அதனால் விவசாயிகள் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க. அதோட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது 4 ஆண்டு காலமாக இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற சரியில்லை. 2 வருஷத்துக்கு முன்பு வீரவசனம் பேசுகிறார் திரு ஸ்டாலின்.
நேராக மேட்டூருக்கு வந்து நானும் டெல்டாக்காரன் அப்படின்னு வீரவசனம் பேசி தண்ணீர் திறந்து விட்டார். ஆனால் இறுதியில் நெல் விளைச்சலுக்கு வருகின்ற ஒரு 20 நாளைக்கு முன்பாக தண்ணீர் இல்லாமல் அந்த குறுவை சாகுபடி செய்த அந்த நெல் பயிர்கள்லாம் காய்ந்து கருகி பெரும் நஷ்டத்துக்குள்ளானாங்க விவசாயிகள். அப்பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளை சேர்க்கப்படாத காலத்தில் மிகப்பெரிய இழப்பீடு விவசாயிகள் சந்தித்தாங்க. இப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இப்போ கூட மத்திய அரசாங்கம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகள் அந்த மழையால் நனைந்த அந்த நெல்மணிகள்லாம் ஈரப்பதத்தில் 27% இருக்குன்னு நாங்கள் கோரிக்கை வச்சோம். நான் நேரடியாக போனேன். ஆனால் முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போயிட்டார். விவசாயிகளை பார்க்கல, விவசாயிகள் வெடிக்கிற கண்ணீரை தெரியல, படம் பார்க்க போனார். ஆனால் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனையை எப்படியாவது தீர்க்க வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நான் நேரடியாக டெல்டா மாவட்டத்துக்கு சென்று தஞ்சாவூர் மாவட்டம், நாகை மாவட்டம், இப்படி திருவாரூர் மாவட்டத்தில் நேரடியாக போய் விவசாயிகளை சந்தித்து ஆறுதல் சொன்னேன். அதோட அந்த கனமழையில் விவசாயிகள் பயிரிட்ட அந்த நெற்பயிர்கள் அழுகி போச்சு. அதை ட்ரெயில் எடுத்து பார்க்குறார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயும் பார்க்கல. போய் நேரடியாக விவசாயிகளை பார்க்க முடியாதா? தான் தனி விமானம் வச்சுருக்கீங்களா? நேரடியாக திருச்சி போய் திருச்சியிலேருந்து 2 மணி நேரத்தில் போய் பார்க்கலாமே. ட்ரெயினில் கொண்டு வந்து அவர்கள் காட்டுறாங்க. அது என்னென்னு அவருக்கு தெரியாது, அது நெற்பயிராக என்னன்னு தெரியாது. சொன்னால் தான் இந்த முதலமைச்சருக்கு தெரியும். அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். இப்போ என்னை பற்றி இன்றைக்கி ட்வீட் விட்டுருக்காரு. பச்சை துண்டு போட்ட பழனிசாமிலாம் சொல்லியிருக்காரு. உண்மைதான், நான் விவசாயி தான், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இங்கே இருக்கின்ற ஊடக நபர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை, நான் என்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்னா அன்றையிலேருந்து இன்று வரை நான் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதில் ஒன்றும் மறைச்சி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, தொழிலும் அதுதான். ஆனால் இந்த விவசாயிகளுக்கு துரோகம் செய்த ஒரே கட்சி திமுக ஆட்சி. திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் தான் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கு துணை நின்றவர். டெல்டா மாவட்டத்தை பாலைவனமாக்க முயற்சி செய்தவர் இன்றைய முதலமைச்சர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற காலத்திலே, நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலே அந்த விவசாயிகளுடைய நிலங்களை பாதுகாக்கின்ற விதமாக மத்திய அரசோடு போராடி வாதாடி டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொண்டு வந்து அந்த விவசாயிகள் வயிற்றில் பால் வார்த்தது அதிமுக அரசாங்கம். 50 ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்கப்படாமல் வந்தது. சட்ட போராட்டம் நடத்தி அந்த விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கிடைக்க செய்ததும் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு எப்போதும் ஆதரவாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2 முறை விவசாயிகளுக்கு விவசாய தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை நாங்கள் தள்ளுபடி செஞ்சுருக்கிறோம். அதே போல் எப்பொழுதெல்லாம் இயற்கை சீற்றத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்களோ அப்பொழுதெல்லாம் ஓடோடி விவசாயிகளை சந்தித்து அந்த பயிர்களெல்லாம் பாதிக்கப்பட்ட பயிர்களெல்லாம் கணக்கிட்டு வறட்சியிலும் வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2248 கோடி சுமார் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லை, ஒரே ஆண்டில் 2 முறை இந்த விவசாயிகள் நெற்பயிர் பாதிக்கப்பட்ட பொழுது 2 முறையும் நாங்கள் இழப்பீட்டு தொகை விவசாயிகள் கொடுத்துருக்குறோம். இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. அது பொறுத்து கொள்ள முடியல. இன்றைக்கு விவசாயிகள் இந்த அரசு மீது கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள். அதனால் இன்றைக்கு ஸ்டாலினும் ட்விட்டரில் என்னை பற்றி போட்டிருக்காரு. இன்றைக்கு மத்திய அரசு இந்த ஈரப்பதம் 22 எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே, இது என்ன மத்திய அரசு தெரிவிக்கப்பட்டது என்ற விவரம் இது வரைக்கும் தெரிவிக்கலை. இது வரைக்கும் தெரிஞ்சதான் நாங்கள் அதுக்குண்டான பதில் சொல்ல முடியும். என்ன காரணத்துக்கு நிராகரித்தார்கள் அதை சொல்ல வேணும்ல. அப்போ தான் விவசாயி தெரிஞ்சவங்க எதிர்க்கட்சி தெரிஞ்சுக்க முடியும், அரசாங்கத்துக்கு தான் அது தெரியும். இன்னொன்று, துணை முதலமைச்சர் வேக வேகமாக தஞ்சாவூர் போனார், டெல்டா மாவட்டத்தை சுற்றி பார்க்கணுனார். பரவாயில்ல, இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு நாங்களும் நினச்சிருந்தோம். அங்கே போய் விவசாயிகள்லாம் பார்க்கல. ரயில் நிலையத்துக்கு போனார். அங்கே விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் மூட்டைகள்லாம் ரயிலில் அடுக்கி வச்சுருந்தாங்க. அதை கொடியை தூக்கிச்சு. இது ஏற்கனவே விவசாயிகளுடைய நிலெல்லாம் அங்கே தான் போய் ஏற்றி போயிட்டுருக்குது. அதுக்கு அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லையே. துணை முதலமைச்சர் டெல்டா மாவட்டத்துக்கு போகிறீங்க, விவசாயி பாதிக்கப்பட்டாங்க, விவசாயிகளுக்கு போய் நேரடியாக பாதித்து என்னென்ன விதத்தில் பாய்ச்சிருக்கீங்க, என்னென்ன விதத்தில் உங்களுக்கு உதவி செய்யணும் ஒரு ஆர்வம் சொல்லியிருந்தால் பரவாயில்ல. அப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எப்பொழுதும்
நன்மை செய்யக்கூடிய அரசாக தான் இருந்தது. விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்குண்டான நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சார், இந்த மத்திய வேளாண் சட்டங்களை ஆதரித்து தான் இந்த விவசாயிகளுக்கு எதிரான நிலையை உருவாக்கி தமிழகத்தின் உரிமைகளையும் சுயமரியாதையும் பாதிக்க செய்து விட்டார்கள் அப்படின்னு முதலமைச்சருக்கு இந்த வேளாண் சட்டம் என்னென்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். 3 வேளாண்மை சட்டம் என்னென்னு சொல்லுங்கள். 3மே தெரியாது முதலமைச்சர். தமிழ்நாடு பாதிக்காதுங்க, வட மாநிலத்திற்காக பார்த்தீங்களா, அவையெல்லாம் மண்டி வச்சுருக்கிறாங்க, அவர்கள் தான் பாதிப்பாங்க. புரியுங்களா? இந்த 3 வேளாண்மை சட்டத்தை என்னென்னு அவர் சொல்லிட்டு நான் பதில் சொல்கிறேன். சொல்ல தெரியாது. நானும் சட்டமன்றத்திலே கேட்டேன், முதலமைச்சர் அவர்களே எதிர்கட்சியில் இருக்கும்போதே நான் ஆதரிக்கும் போதே என்னை கேட்டார். நான் கேட்டேன், என்ன விளக்கத்தை சொல்லுங்கள். நான் விளக்கம் சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்கின்ற விவசாயிகள் 3 வேளாண் சட்டத்தில் எந்த விதத்தில் பாதிக்கிறாங்க சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன். ஒன்றுங்க, இது வட மாநிலத்துக்கின்ற அங்கே இருக்கின்ற அந்த மண்டியெலாம் வச்சுருக்கிறாங்க, அங்கே சில பாதிப்பு ஆகுது, அதனால் அங்கே இருக்கிறவர்கள் போராடுறாங்க. பண்ணை திட்டம் ஒன்று கொண்டாந்தேன், அருமையான திட்டம். அதை அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது கொண்டு வந்து நிறைவேற்றணும். அதாவது விவசாயிகள் உற்பத்தி செய்கிறாங்க, காய்கறிகளை உற்பத்தி செய்கிறாங்க. இன்றைக்கி நம்முடைய மேச்சேரி பகுதி, நம்முடைய ஓமலூர் பகுதியெல்லாம் தக்காளி அதிகம் விளைக்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் விலையே இல்லாமல் விலை வீழ்ச்சி ஆகிடுது. 5 ரூபா 10 ரூபாய்க்கு வந்துடுது. பொறிக்கிற கூலி கூட அதை இந்த தக்காளி செடியிலிருந்து பறிக்கிற கூலி கூட நமக்கு கிடைக்காது. ஆக அப்படிப்பட்ட நிலையில் விவசாயிகள் விலை வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுவதற்காக அது ஒரு திட்டத்தை நான் கொண்டாந்தேன். விவசாயிகளுக்கும் அந்த வியாபாரிகளுக்கும் ஒரு இடையில் ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்தின்படி அவர்கள் அந்த விவசாயிகளுக்கு அந்த ஒரு ரேட் இன்றைக்கி வந்தீங்கன்னா ஒரு 3 மாதம் இன்றைக்கி தக்காளி பயிரிடுறீங்க, அப்போ வந்து அவர் வியாபாரி வந்து வேளாண்மை துறை கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் பதிவு செஞ்சு அந்த விவசாயிகள் வந்து அந்த வியாபாரிகள் வந்து விவசாயிகள் நாடி அவர்களும் பதிவு செய்வாங்க. அங்கே வேளாண்மை துறைகள் அதுக்கு மீடியேட்டர் இருப்பாங்க. பதிவு செஞ்ச பிறகு அப்போது 3 மாதம் கழிச்சு தக்காளி வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தக்காளி 1 கிலோ 40 ரூபாய்னா அந்த தக்காளி 40 ரூபாய்னு விலை வச்சு ஏக்கர்னு போட்டிருப்பாங்க, ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. தக்காளி 20 ரூபாய்க்கு விற்றா 40 ரூபா கொடுப்பாங்க. அப்போது விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தரமான விலை கிடைக்கும். அப்போது 40 ரூபாய்க்கு மேலே கிட்டத்தட்ட 60 ரூபா வந்துன்னு வச்சுக்கோங்க. 60 ரூபாய்க்கு மேலே போனால் ஒரு குறிப்பிட்ட லாபத்தொகை விவசாயி கொடுக்க வேணும். இதில் என்ன தவறு இருக்குது? அதை வந்து ரத்து பண்ணிட்டார்.